வழக்கமாக வாசிக்கக்கூடிய மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமேன். ஆமீன். ஆக வாசிக்கப்பட்ட இந்த வேத சத்திய வசனம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறது, நான் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேதாகமத்தில் என்ன இருக்கிறதோ அதை மாற்றமே நீங்கள் பேசவும், நீங்கள் சொல்லவும், நீங்கள் செய்யவும் வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இயேசுவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. எந்த அளவிற்கு நாம் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை செய்வதற்கான ஒரு சிறு நினைவூட்டல் தான் இந்த 1 மணி நேர வகுப்பு. அதனால்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அடுத்த 1 மணி நேரத்திற்கு நீங்கள் திறந்து வைத்திருக்க வேண்டியது உங்களுடைய இருதயத்தை. எவ்வளவு தூரம் நீங்கள் உங்களை வேத சத்திய வசனத்திற்கு உட்படுத்திக் கொள்ளுகிறீர்களோ அந்த அளவிற்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். கடந்த நாட்களிலும் உலகத்தை விட்டு பிரிந்து போவதை குறித்து சில வேத சத்திய வசனங்களை ஆராய்ந்து பார்த்தோம். அதில் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் எப்படி தேவனிடத்திலே வந்து சேருவது என்பதை குறித்து பார்த்தோம். உலகம் எந்த அளவிற்கு நம்மை இழுத்து செல்கிறது, அதை விட்டு நான் எந்த அளவிற்கு வெளியே வர வேண்டும் என்பதை குறித்து கடந்த 2-3 வகுப்பிலே பார்த்தோம். இந்த நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் பார்க்க போகிறோம். ஆக பொல்லாத மனிதர்களோடு தங்களை ஈடுபடுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி வெளியே வர வேண்டும், அல்லது சீர்கட்ட உலக இந்த தலைமுறை மத்தியிலிருந்து, பரிசுத்தமில்லாத இந்த தலைமுறை மத்தியிலிருந்து நம்மை எப்படி காத்து கொள்வது, இல்லை மனம் திரும்பாத சில சீஷர்களிடத்திலிருந்து நம்மை எப்படி தற்காத்து கொள்வது வேத சத்தியத்தோடு என்பதை குறித்து பார்த்தோம். இன்றும் அதன் தொடர்ச்சியாக வேத வசனத்தை புரட்டி பேசக்கூடிய போதகர்கள், சபை தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய அநேகர் இருக்கிறார்கள். ஆக அவர்களை விட்டு எந்த அளவிற்கு வெளியே வர வேண்டும் என்பதை குறித்து நாம் சில வேத சத்திய வசனங்களை அடுத்து வரக்கூடிய நேரங்களிலே பார்க்க இருக்கிறோம். ஒரு சில வசனத்தை வாசித்து நாம் உள்ளே போகலாம், வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டின் பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் புத்தகம் 36வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். ஆமென். ஆமென். சகோதரி வாசித்த இந்த வசனத்தை உங்கள் கையில் இருக்கக்கூடிய BCA என்கக்கூடிய பதிப்பு இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். இது ஒரு பதிப்பு. நான் இதே வசனத்தை ECT பாருங்க, ரீட் சொல்லக்கூடிய ERV அப்படின்ற ஒரு பதிப்பிலே, தமிழ் பதிப்பு தான் அதுவும், அந்த பதிப்பிலே என்ன இதே வசனம் எப்படி மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். 2 நாளாகமம் 36வது அதிகாரத்தின் 14வது வசனத்திலே, ஆசாரியர்களின் தலைவர்களும் யூதா ஜனங்களின் தலைவர்களும் கவனித்துக் கொள்ளுங்கள், வார்த்தைகள் எந்த அளவிற்கு கூர்மையாக இருக்கிறது என்று. காரணம், நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய வேதாகமம் ஒரு சட்ட புத்தகம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இங்க என்ன சொல்லுகிறது? BCA புத்தகம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி பிரஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள் என்பதை தான் சகோதரி அவர்கள் வாசித்தார்கள். இப்பொழுது அதே வசனத்தை நான் இன்னொரு பதிப்பிலே வாசிக்கிறேன். ஆசாரியர்களின் தலைவர்களும் யூதா ஜனங்களின் தலைவர்களும் கொடிய பாவங்களை செய்து கர்த்தருக்கு எதிராகி போனார்கள். அவர்கள் பிற நாடுகளின் தீச்செயல்களை பின்பற்றினார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை அழித்தார்கள்.
கர்த்தர் எருசலேமில் தன் ஆலயத்தை பரிசுத்தமாக வைத்திருந்தார். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, இன்று அநேக சத்தியத்தை சொல்லக்கூடிய நபர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகர் இன்று வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய சமூக வலைத்தளங்களிலே தலை காட்டுகிறார்கள். ஆக வேதத்தை சரியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இன்று இல்லை. காரணம், ஒன்று பெருமையாக இருக்கலாம், மற்றொன்று பண ஆசையாக இருக்கலாம், தற்பெருமையாக இருக்கலாம், சுயநீதியாக இருக்கலாம். எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற ஒரு பெருமைக்குரிய விஷயமாக கூட இருக்கலாம். அது எப்படியாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற விஷயம் எதுவாக இருக்கிறது என்றால் தாழ்மை என்கிற விஷயத்தை அவர் சொல்லிக் கொடுத்து விட்டு செல்கிறார். ஆக நாம் இன்று பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? தவறாக போதிக்கக்கூடிய நபர்களிடத்திலிருந்து நீங்கள் தயவு கூர்ந்து வெளியே வந்துவிட வேண்டும். அதற்கு முதலில் நாம் செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருக்கும் என்றால், நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து ஆக வேண்டும். நான் வேதம் வாசிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குகிறேனா, இல்லை நேரம் கிடைக்கும் பொழுது வேதத்தை வாசிக்கிறேனா? நான் இதில் எங்கு இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். காரணம், மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்ட வசனம் எதுவாக இருக்கிறது? முதலாவது என்னை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக நான் முதலில் எதை தேடுகிறேன் என்பதுதான் விஷயம். காலையில் எழுந்து தேடுவது அல்ல. கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது என்னை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்றுதான் மத்திய புத்தகம் 6:33 சொல்லிக் கொடுக்கிறது. முதலாவது என்றால், நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் முதலில் தேவனுக்கு இந்த காரியம் சரிதானா? கர்த்தர் இந்த காரியத்தை விரும்புகிறாரா? இந்த காரியத்தில் தேவ சித்தம் என்னவாக இருக்கிறது? இதுவெல்லாம் நீங்கள் முதலாவது எதை ஆரம்பித்தாலும் நீங்கள் காலையில் எழுந்த பிறகு நீங்கள் உங்களை சரி செய்து கொண்டு நீங்கள் தேவனிடத்திலே வந்து எந்த அளவுக்கு அமருகிறீர்கள், அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் எதை முன்னிலைப்படுத்த வைக்கிறீர்கள். நீங்கள் இப்படி முதலாவது தேடக்கூடிய காரியம் எதுவாக இருக்கும் எனால், நீங்கள் தவறாக போதிக்கக்கூடிய ஆட்களிடத்திலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள். ஏனென்றால் இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டின் பகுதிக்கு வாருங்கள். மத்திய எழுதின புத்தகம் 7ஆவது அதிகாரம் 15 - 20 முடிய வாசிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத் தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆமென். ஆமென். வாசிக்கப்பட்ட வசனத்தை தயவு கூர்ந்து நடுக்கத்தோடும் பயத்தோடும் எதிர்பாருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஒன்று, அவர்கள் எப்படி வருவார்கள்? ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள், பட்சிக்கிற ஓநாய்கள். காரணம், தவறாக போதிக்கிற நபர்கள் என்று சொன்னால், புதிய உடன்படிக்கையிலே முழுக்க முழுக்க உங்களுக்கு தாழ்மையை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். பவுல் சொல்லுகிறான், எப்படியாம்? நான் பசியாக இருந்தேன், பட்டினியாக இருந்தேன், நிர்வாணமாக இருந்தேன். அவன் பயணங்களிலே அவனோடு இடைப்பட்ட சூழலை கவனியுங்கள். அவன் ஒண்டி ஒளிவதற்கு கூட இடமில்லை, தூங்குவதற்கு இடமில்லை, அவரை அரவணைத்து போவதற்கு ஆட்கள் இல்லை. கல்லர்களால் வந்த மோசம் என்று சொல்கிறான், மழையால் வந்த மோசம் என்று சொல்கிறான். இப்படி அவன் நிறைய அடுக்கிக் கொண்டே பயணிக்கிறான். அவன் மூலமாக ஆவியானவர் சொல்லப்பட்ட வார்த்தைகளைத்தானே இன்று நாம் அடிக்கடி பேசிக்கொண்டு வருகிறோம். ஆக அவனுக்கு அந்த நிலை எதற்காக வந்திருக்கிறது? சத்தியத்தை சொல்வதனால் தானே. ஆனால் இன்று சத்தியத்தை சொல்லுகிறோம் என்கிற மிகப்பெரிய நபர்கள் எல்லாம் சுகபோக வாழ்க்கை வாழுகிறார்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக. இது எப்படி வந்தது? யோசித்து நீங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் வேதம் வாசிக்க ஆரம்பித்திருப்பீர்களானால் எது உண்மை எது பொய் என்கிற விஷயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும்.
நீங்கள் யோசித்து பாருங்கள். புதிய உடன்படிக்கையில் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் இன்று புற்றுசீர்கள் போல பெருகிருக்கக்கூடிய சபைகளிடத்திலே ஒரு சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிக்கும் இன்னொரு சபையில் இருக்கிற விசுவாசிக்கும் எந்த ஒரு அன்புமே இருக்காது. நீங்கள் நன்றாக கூர்ந்து கவனிப்பீர்களானால், எங்கள் போதகர் சொன்னார் என்று மார்தட்டிக் கொள்வார்கள், இது எங்களுடைய சபை என்று சொல்வார்கள். அந்த நபரிடத்தில் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல செல்லும் பொழுது, நீங்கள் எப்படிப்பட்டவர், உங்களுடைய பின்புலத்தை சொல்லுங்கள் என்றால், நான் இந்த சபையின் விசுவாசி என்று சொல்வார்கள். அவர்கள் இயேசுவுக்கு விசுவாசி அல்ல, இயேசுவோட சீஷன் அல்ல. அந்த கட்டடத்தை கட்டியிருக்கக்கூடிய, அந்த கட்டடத்துக்கு தலைப்பு வைத்திருக்கக்கூடிய போதகருடைய நிலத்திற்குத்தான் அவர் விசுவாசியாக இருக்கிறார் தவிர இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லை. காரணம் ஏன்? அந்த நபர் வேதம் எடுத்து வாசிக்காததுதான். நீங்கள் யோசிக்கலாம், சகோதரரே, நாங்கள் வேதம் எடுத்து வாசிக்கிறோம், அப்ப நாங்களும் அப்படிப்பட்டவர்களா? இல்லை, நான் அந்த விஷயம் சொல்லவில்லை. வேதம் எடுத்து வாசிக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், வேதத்தில் சொல்லப்பட்டபடியே நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், வாழ்ந்து கொண்டு வர வேண்டும் என்று அர்த்தம். அதைத்தானே இங்கே இவன் என்ன சொல்கிறான்? மத்தேயு மூலமாக ஆவியானவர் பேசிவிட்டு சொல்வது என்ன? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாகுங்கள். ஏனென்றால் அடுத்தடுத்த வசனங்களை கவனிங்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஏன் அவரை பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தது கனி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்? நமக்கு தெரிந்திருக்கும் ஆவியின் கனியோ. ஆவி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து. எப்படி? யோவான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 63 வாசிக்கலாம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். எது உயிர்ப்பிக்கிறது? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. ஏன் ஆவி உயிர்ப்பிக்கிறது? நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரத்தில் பேசிய அந்த தேவன் என்னவாக இருக்கிறார் என்று யோவான் 4:24 பதிவு செய்கிறார். நான் ஆவியாக இருக்கிறேன். அந்த ஆவியை நீங்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17 சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தர் என்னவாக இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆக ஆவி உங்களை உயிர்ப்பிக்குமானால், அதைத்தான் கலாத்தியருக்கு பவுல் சொல்லிக் கொடுக்கிறான் 5ஆம் அதிகாரம் 22-23. ஆவியின் கனி என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை என்று அவன் 9ஆக பிரித்து வைத்திருக்கிறான். அதனால்தான் உடனடியாக கர்த்தர் பேசுகிறார். அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று மேலே சொல்லிவிட்டு கீழே அவர் பயன்படுத்தின வார்த்தை அவர்களுடைய கனிகளினாலே. அங்கே கனி இருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள். சில சகோதரன் சகோதரிகள் பேசுகிற விஷயத்தில் நீங்கள் சத்தியம் சொல்லும் பொழுது, போதகரை எதை வேண்டுமானால் பேசி போகட்டும், நாங்கள் அவர் பேசுவதிலே நல்ல விஷயத்தை மாத்திரம் எடுத்துக் கொள்வோம், மற்றதை விட்டு விடுவோம் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, இதுவெல்லாம் பிதற்றுகிற காரியம். ஆண்டவர் சொல்கிறார், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. 18ஆம் வசனம். கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. வசனத்தை திரித்து பேசுகிற, புரட்டி பேசுகிற சகோதரத்திலிருந்து, ஒரு போதகரிடத்திலிருந்து எப்படி நல்ல கனி வெளிப்படும்? ஐயா, நான் ஒலிபெருக்கியை பிடித்து பேச ஆரம்பித்தேன் என்றால் நான் எதுவென்றால் பேசிவிடலாம். ஆனால் என் வீட்டிலே என்னை பற்றி என்னுடைய மனைவியின் பிள்ளைகள், என் பெற்றோர்கள் கொடுக்கிற சாட்சி தான் முக்கியம். நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் வெளியிடத்திலே, பொது இடத்திலே நான் என்னவாக மாய்மாலம் காட்டிவிடலாம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் 19ஆம் வசனத்திலே, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். எல்லாம் கனி கொடுக்கும் தான். நீங்கள் வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் பயன்படுத்துகிற வார்த்தை நல்ல மரம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார், நல்ல கனி என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீங்கள் தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக நீங்கள் உற்று நோக்க வேண்டும். அதனால்தான் கர்த்தர் பேசிவிட்டு சென்றார், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று அவர் சொன்னார். பெந்தெகோஸ்தே சபைக்கு சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் வேதத்தை வாசிக்காமல் இல்லை. ஆனால் ஏன் இன்னும் தசமபாகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? தன் பாவத்தை அவர்கள் இன்னும் விடுவதற்கு தயாராக இல்லை. சொல்லிக் கொடுப்பவரிடத்திலே நல்ல கனியும் இல்லை, நல்ல மரமும் இல்லை. கேட்கிற இவர்களும் அப்படித்தான். விதைக்கிற ஊமையிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், எல்லா விதைகளும் ஒன்றுதான். ஆனால் அது எங்கு விழுகிறது என்பதை கவனிக்க வேண்டும்.
நீங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் வேதத்தோடு பயணிக்கிறீர்கள் என்பது முக்கியம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதலால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இங்கே கனி முக்கியம் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நீங்கள் பார்க்கிற போதகர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இதே மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13, 14 வாசிங்களேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமென். பார்த்தீர்களா? மேல் பகுதியிலே உங்களுக்கு மிக பெரிய விஷயத்தை வைத்து விட்டுத்தான் கீழே அவர் பயணிக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கிறது, கவனமாக இருங்கள். ஏனென்றால் மேலே என்ன சொல்கிறார்? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஐயா, நரகத்துக்கு போகக்கூடிய நபர்கள் எத்தனை நபர்கள் என்று வேதம் தாராளமாக சொல்லிவிட்டது. அநேகர் என்று சொல்லிக் கொடுக்கிறது. கேட்டுக்கு போகிறவர்கள் ஏனென்றால் 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12 சொல்லிக் கொடுக்கிறது. ஆதலால் கிறிஸ்துவுக்கு உண்மையாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் துன்பம் வருமா? எப்படி வரும்? ஆமாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, பொய் சொல்லாதீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கணவன் மனைவி நேசிக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் தொலைக்காட்சி பற்றி பார்க்க கூடாது, வாட்ஸ்அப், பேஸ்புக், யூடியூப், ட்விட்டரிலே அசுத்தங்கள் இருக்கிறதை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. தற்பெருமை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, பண ஆசை இருக்கக்கூடாது, இன்னும் வசனம் நிறைய இருக்கிறது. அடுக்கிக் கொண்டே கர்த்தர் போகிறார். அதனால்தான் இன்று யோசித்து பாருங்கள், இன்று பொய் சொல்லுவதுதான் உலகம் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறது உலகம். அடுத்த வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை நீங்களும் நானும் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறோம். எது? ஜீவனுக்கு போகிற வாசலை. அது என்னவாக இருக்கிறது? இடுக்கமாக இருக்கிறது, வழி நெருக்கமாக இருக்கிறது. அதை நாம் கண்டுபிடித்து விட்டோம். அதில் நாம் பயணிக்க வேண்டியதுதான் மிகுந்த ஜாக்கிரதை. அந்த பயணத்திற்காகத்தான், கண்டுபிடித்த பயணம் சிறப்பாக போய் முடிய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. கண்டுபிடிக்காதவர்கள் வெளியே நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் கவலைப்பட்டும் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அவர்களும் ஒரு நாள் நம்மிடத்திலே வந்து சேருவார்கள் என்ற விசுவாசத்தோடு. ஆக விஷயத்துக்கு வருவோம். தவறாக போதிக்கக்கூடிய நபர்கள் தசமபாகம் புதிய உடன்படிக்கையில் இல்லை என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. காணிக்கை என்பது இல்லை என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. தேவன் ஒருவர் என்பதை வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் அவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட தேவன் ஒருவர் என்பதை மறுதலித்து 3, 2 என்றெல்லாம் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். இன்னும் அநேகர் உண்டு என்று சொல்லக்கூடிய சபைகளும் உண்டு. இப்படி வேதத்தில் இல்லாததை வேதம் சொல்லிக் கொடுப்பதை தவறாக திரித்து சொல்லக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அப்ப அவர்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆவது அதிகாரம் 17, 18 வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகளை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். ஆமென். ஆமென். கவனிங்கள், இந்த 2 வசனத்தையும் கவனிங்கள். சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் எதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் வழக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதுதான். 29வது வசனத்தை வாசிக்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
யாரிடத்திலே கற்றுக்கொண்டீர்கள்? கிறிஸ்துவிடத்திலே கற்றுக்கொண்ட உபதேசத்தை குறித்து இங்கே என்ன சொல்லுகிறான் ரோமர்கள் எழுதும் பவுல்? சகோதரர்களே, நீங்கள் கற்றுக்கொண்டது இயேசுவிடத்திலே, அந்த இயேசுவிடத்தில் வந்த உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றால் யோவான் எழுதும் பொழுது 2 யோவான் 9, 10, 11 வாசிப்பீர்களானால், கிறிஸ்துவின் உபதேசத்தை ஒருவன் உங்களிடத்திலே கொண்டு வராமல் இருந்தால் அவனிடத்திலே நீங்கள் வாழ்த்துதல் சொல்லக்கூடாது. எதை கொண்டு வர வேண்டும்? கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வர வேண்டும். வேறு உபதேசத்தை கொண்டு வந்தால் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறான். காரணம், அவனுடைய துர்க்கிரைகளுக்கு நீங்களும் பங்கு உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று அவன் எச்சரிக்கிறான். அதைத்தான் இங்கு ரோமருக்கு எழுதும் போது கடைசியாக பவுல் பயன்படுத்துகிற விஷயத்தை கவனியுங்கள். சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் என்னவாக இருக்கிறது? விரோதமாக இருக்கிறது. இரண்டாவது வார்த்தை பிரிவினைகளை உண்டாக்குகிறது, இடர்களை உண்டாக்குகிறது. இதை குறித்து நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று முதலில் சொல்லுகிறான். இரண்டாவதாக அவன் பயன்படுத்துகிற விஷயத்தை கவனிங்கள். அப்படிப்பட்டவர்கள் யார்? அந்த கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு எதிராக எதிர்த்து நிற்கிறார்கள் அல்லவா, அவர்களை குறித்து அடுத்து சொல்லுகிறான். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல். பிரியமானவர்களே, நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள் என்றால் யாருக்கு ஊழியம் செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அவர் யாருக்கு ஊழியம் செய்தார்? உங்களுக்கு ஊழியம் செய்தார். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யவே வந்தார் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தானே நீங்கள் ஆண்டவரும் போதகரும் என்று சொல்லுகிற நானே கச்சையை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களை கழுவினானால் என்று அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆக எவ்வளவு தாழ்மையுள்ள அந்த தேவனை நான் போதிக்கிறேன் என்றால், அந்த தேவன் கொடுத்த உபதேசத்தை நான் வாழ்க்கையிலே பின்பற்றுகிறேன் என்றால், நான் எந்த அளவிற்கு தாழ்மையும் எப்படி எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனிதனாக நான் மாற வேண்டும். இன்னும் வைராக்கியம் இருக்கிறது. அடுத்து அவன் எதை பயன்படுத்துகிறான் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து, அவன் பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் இங்கு முக்கியம். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு நிறைய வசனங்களை சொல்லிக் கொடுத்து விட்டு போவதில் இல்லை, எனக்கு பிரியமில்லை. கொடுத்திருக்கக்கூடிய 1-2 வசனங்கள் கூட உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் நிறுத்தி நிதானமாக உங்களிடத்தில் பேசுகிறேன். தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து. கவனிங்கள், தங்கள் வயிற்றுக்கு சுயம், அங்கே இச்சை. அதனால தானே நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம் 2 நாளாகவும் 36ஆம் அதிகாரம் 14 அந்த பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள், பிரதானமாக இருக்கக்கூடியவர்கள் துரோகம் பண்ணினார்கள் கர்த்தருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டு இவர்களும் அங்கே என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய வார்த்தையை புரட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக காரணம் தன் வயிற்றுக்கே. இன்று பிரபலமாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலும் கூட இன்று பிரபலமாக இயேசுவை போதிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன என்று யோசித்து பாருங்கள். ஆனால் பவுலுக்கு என்ன? ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார். பேதுரு, அடுத்தடுத்த தலைமுறைகளை யோசித்து பாருங்கள். பிரச்சனைகள் கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசுவை அறிவிப்பதற்கு பவுல் சொல்கிறான் பிலிப்பையா பட்டணத்திற்கு, எப்படியோ கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார் ஐயா, இருக்கட்டுமே என்று சொல்கிறான். அடி வாங்கி உதை வாங்கி அவர்கள் இயேசுவை அறிவிக்கிறார்கள் ஒவ்வொரு பட்டணங்களாக. ஆனால் இன்று நிலைமை வேறு. அதைத்தான் பவுல் அன்றே இயேசு மூலமாக அங்க பேசி வைத்திருக்கிறார். தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும். அடுத்த வார்த்தை கவனிங்கள், கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஐயா, உங்களுக்கும் எனக்கும் ஒன்றுமே தெரியாதுதான். அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை கள்ளம் கபடம் இல்லாத நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுகிறது? அசைத்து பார்க்க ஆரம்பித்து விடுகிறது. இதுதான் இங்கே விஷயம். ஆக இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் உலகத்தை விட்டு பிரிந்து வரக்கூடிய நாம் எதையெல்லாம் விட்டு வர வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அதில் ஒன்றுதான் தவறாக தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய நபர்களிடத்திலிருந்து நாம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இன்னும் அதன் தொடர்ச்சியாக அடுத்த வசனத்தையும் பார்க்கலாம். கலாத்தியர் புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கலாம். உங்களை கிருபை
உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. ஆமென். வேறு இல்லை என்றுதான் 7ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி? உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை குறித்து எப்படியாம் நான் ஆச்சரியப்படுகிறேன். சத்தியத்தை சொன்னவனுக்குத்தான் தெரியும் அந்த வழி. கால் கெடுக்க நடந்திருப்பான், வெயில் புயல் மழை என்று பார்க்காமல் பயணித்திருப்பான், பசி பட்டினி என்று தெரியாமல் ஓடியிருப்பான். தன் உடையை குறித்து கவலை இல்லை, ஆனால் ஒன்று, சுவிசேஷத்தை குறித்த கவலை அவனுக்கு இருந்தது. அதனால்தான் அவன் இங்கே எழுதுகிறான். எப்படியாம்? இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு இடத்திற்கு சென்று விட்டீர்களே. ஏனென்றால் நாம் தேவனுடைய வருகை குறித்து அறிந்திருக்கக்கூடிய நமக்கும் காரணம் ஏன் வேறொரு சுவிசேஷத்தை குறித்து இவ்வளவு தூரம் அவன் பேசுகிறான் என்றால் நாம் பேச வேண்டிய சூழல் இருக்கிறது. இன்று நீங்கள் வேதத்தை விட்டு நகர்வீர்களேயானால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்போனோ இல்லை டிவியோ இல்லை உலகம் பார்க்கக்கூடிய காரியங்களோ கிறிஸ்துவை விட்டு உங்களை பிரித்து போவதற்கு நிறைய நேரம் எடுக்காது. அதற்குத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், யாரோ சொன்னதை அல்ல, நான் இயேசுவோடு பேசுகிறேன், நான் தேவனோடு பேசுகிறேன், என்னோடு கர்த்தர் பேசுகிறார் என்ற அந்த நிலைக்குள் நீங்கள் வர வேண்டும். காரணம், பவுலை எடுத்துக்கொள்ளலாம். பவுல் சொல்லுகிறான், எனக்கு யாரும் போதிக்கவில்லை, எனக்கு கர்த்தர் போதித்தார் என்று அவன் சொல்லிக் கொடுக்கிறான். இதே அதிகாரம் 12ஆம் வசனம் வாசியுங்கள். 1:12. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். அப்போ பவுலுக்கு கர்த்தர் பேசுகிறான் என்றால், அவர் கர்த்தர் பேசும் பொழுது ஏன் உங்களுக்கு அதை பேச மாட்டார் கர்த்தர்? காரணம், நீங்கள் உங்களை தேவனுக்கு விட்டுக் கொடுக்கவில்லை. அதைத்தான் அவன் வருத்தப்பட்டு அங்கு சொல்லிக் கொடுக்கிறான். இன்னொரு நபர் நயவசப்பினால் வந்து உங்களிடத்திலே பேசினார் என்றால் நீங்கள் எப்படி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விட்டு வெளியே போகிறீர்கள் என்று அவன் கேட்கிறான். ஏனென்றால் தொடர்ச்சியாக அவனுடைய ஆதங்கத்தை இன்னும் படிக்கலாம். அதே அதிகாரம் 8-9 வாசிங்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஆமென். ஆமென். மீண்டுமாக 2 முறை அவன் பயன்படுத்துகிறான். வேறொரு சுவிசேஷம் என்கிறான், மீண்டுமாக பயன்படுத்துகிறான். சபிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடவன் அவன் சொல்லுகிறான். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தாள். வேறொரு சுவிசேஷம் என்று அநேக சபையில் இருக்கிறதே. பாரம்பரிய சபை என்று சொல்லக்கூடிய ரோமன் கத்தோலிக்கமோ இல்லை இன்னும் அது தொடர்ந்து வரக்கூடிய சிஎஸ்ஐயோ டிஎல்சியோ இன்னும் அநேக பாரம்பரிய சபைகள் இருக்கின்றன. அவர்கள் வேதத்தை தாண்டி சிந்திக்கிறார்கள். வேதம் ஒரு பொருட்டல்ல, என் பாரம்பரியம் எனக்கு தான் பெருசு என்று அவர்கள் மார்த்தட்டுகிறார்கள். எவ்வளவு வெட்கக்கேடு தெரியுமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக தேவனை நேசிக்கிற நான் அவர் எழுதி கொடுத்த வேதாகமத்தை தான் முழுமையாக நம்ப வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு என் தாத்தா சொன்னார், பாட்டன் சொன்னார், பூட்டன் சொன்னார் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் பாரம்பரியத்தை கடைபிடிப்பது எவ்வளவு யோசித்து பாருங்கள். அது தேவ தூஷணம் அல்லவா? தேவனுக்கு எதிர்த்து நிற்பதற்கு இவர்கள் என்ன பேச வேண்டிய காரியம் நிறைய இருக்கும். இதே ஆதங்கம் தான் பவுலுக்கும் வருகிறது. அவன் முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால், மீண்டுமாக சொல்லுகிறான், அவன் சபிக்கப்பட்டிருக்க கடவன் என்று சொல்லுகிறான். சாபம் விடுகிறான் அவன். காரணம், இயேசுவை குறித்த வைராக்கியம். இங்கே இதே வேதாகமத்து இதே பகுதியிலே கலாத்தியர் பகுதியிலே 5ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றிய வரும் இடரல் ஒழிந்திருக்குமே. எவ்வளவு வேதனை ஐயா! நான் சொல்கிறது எதற்காக?
இதுவரை எதிர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் பழைய ஏற்பாட்டை சொல்லிக் கொண்டே இருந்தால், விருத்தசேதம் சொல்லிக் கொண்டே இருந்தால் நீங்கள் என்னை போற்றி புகழ்ந்திருப்பீர்கள். காரணம், நானும் ஒரு யூதன் தான் என்று அவன் சொல்லிக் கொடுக்கிறான். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. ஆனால் நான் யாரை சொல்லிக் கொடுத்ததால் என்னை நீங்கள் கல்லெறிகிறீர்கள், என்னை அடிக்க வருகிறீர்கள்? அவன் சொல்லிக் கொடுக்கிறான். எப்படியாம்? இதுவரைக்கும் நான் விருத்தசேதத்தை பிரசங்கிக்கனாக இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன் என்று கர்த்தரை சொல்லிக் கொடுக்கிற. யோசித்து பாருங்கள், பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள், தவறாக போதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் யாராவது எங்காவது கல்லடிப்பட்டார்களா, துன்பப்படுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? இல்லையே. அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரில் ஒளிந்திருக்குமே. இதே பவுல் கொரிந்திற்கு எழுதும் சொல்லுகிறான். வாசியுங்கள் 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23 வாசியுங்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆமென். எவ்வளவு தெளிவாக அவன் எழுதுகிறான். எப்படியாம்? 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். கிறிஸ்துவை தானே பிரசங்கித்திருக்க வேண்டும். அந்தோனியார் எங்கிருந்து வந்தார்? பிரபலமான பாஸ்டர் எங்கிருந்து வந்தார்? யோசித்து பாருங்கள். உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்தான் இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தவறாக போதித்து விட்டார்கள் நமக்கு. காரணம், அவர்கள் தவறாக போதித்திருக்கலாம், அது பிரச்சனை அல்ல. நான் சரியாக வேதத்தை எடுத்து வாசித்தேனா என்பதுதான் இங்கே முக்கியம். சிலை வணக்கம் தவறு என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் இன்னும் நான் சிலைக்கு முன்னதாக வணங்கிக் கொண்டிருக்கிறேன். சிலுவைக்கு முத்தம் கொடுக்கிறேன், சிலுவைக்கு மாலை அணிவிக்கிறேன். எனக்கு ஒப்பாக ஒரு சிலையோ உருவத்தையோ ஓவியத்தையோ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அதை வணங்க வேண்டாம், அதற்கு வழிபாடு செய்ய வேண்டாம் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்த தேவன் அசட்டையாக அவர்களை தூக்கி அந்த பக்கம் வைத்துவிட்டு, இதுதான் என் தேவன் என்று சொல்லிக்கொண்டு உருவத்தை ஒன்று வரைந்து அதற்கு பூசை செய்து கொண்டிருப்பது எந்த அளவிற்கு சரியாக இருக்கும்? ஆக யாரோ தவறாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான். என்னுடைய தலைமுறை அதை படிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று காலம் அப்படி அல்ல. அப்போஸ்தலர்கள் எழுதும் பொழுது 17ஆம் அதிகாரம் 30 சொல்லிக் கொடுக்கிறது. அது அறியாமையின் காலம். பிரியமானவர்களே, அது அறியாமையின் காலம். தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இன்றோ எங்கும் உள்ள யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை என்று அவன் சொல்லுகிறான். ஆக தவறாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். திருவிழாக்கள் என்பது அந்நிய காரியம். அதற்கு அடிப்படையாக 2 நாளாகவும் 36ஆம் அதிகாரம் 14 வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அது பிற நாடுகளின் இச்சை, அது மற்றவர்களின் பண்டிகை. அதை எப்படி கிறிஸ்தவத்திற்குள் கொண்டு வர முடியும்? இல்லை. ஆக இன்று கிறிஸ்துவம் என்றால் ஏதோ பாரம்பரிய சபை செய்வதுதான் சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, வேதத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது. பல காரியங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆக இவ்வளவு தூரம் அவன் வேதனைப்படுகிறான். தொடர்ந்து அதே அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். ஆமென். மீண்டுமாக அவன் தெளிவாக அங்கே பதிவு செய்கிறான். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும். அநேக உபதேசங்கள், யெகோவா என்ற ஒரு உபதேசம், ஒன்லி ஜீசஸ் என்கிற உபதேசம், நமக்கு கண்களுக்கு தெரிந்தவற்றை பார்ப்போம். உலகத்தில் அநேகமாயிரம் சபைகள் இருக்கிறது, எத்தனை உபதேசங்கள் பெருகி இருக்கிறது. ஆனால் வேதம் சொன்னபடி வாழக்கூடிய நபர்கள் தானே இங்கு நமக்கு வேண்டும். அதைத்தானே நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். எதற்காக இவ்வளவு ஆதங்கப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறோம்? நாம் மிகவும் கவனமாக கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் அவர் எப்பொழுது வந்தாலும் யோசித்து பாருங்கள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் சொல்லிக் கொடுக்கிறது. நாம் இருளுக்கும் இருட்டுக்கும் உள்ளவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு இது தேவைப்படுகிறது. இன்னும் ஜாக்கிரதையாக நான் பயணிக்க வேண்டும், எந்த இடத்திலும் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
ஆமாம் சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொரு ஊழியம் செய்யுங்கள். கவனித்துக் கொள்ளுங்கள், குறித்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியை கலாத்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறது, சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் என்று அவன் சொல்லுகிறான். வாசிக்கலாம். யாக்கோப்பு எழுதின புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், கடிதத்துக்கு பாருங்கள். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 12 வாசியுங்கள். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஆமேன். எப்படி பவுல் சொல்லிக் கொடுக்கிறான், சகோதரரே நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக, இன்னும் நான் சிலை வணக்கத்தையும் இன்னும் திருவிழாக்கள் என்ற பெயர்களிலும் இன்னும் கிறிஸ்துமஸ் என்றும் இன்றும் நாம் பார்க்கக்கூடிய ஈஸ்டர் பண்டிகை என்றும் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. காரணம், ஏன் இவ்வளவு ஆதங்கப்படுகிறோம்? தேவன் ஆவியாக இருக்கிறார், அவருக்கு எப்படி நீங்கள் உருவம் செய்ய முடியும்? அதைத்தான் இங்கே பவுல் சொல்லிக் கொடுக்கிறான். நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், நியாய பிரமாணத்திற்கு அல்ல, சுயாதீன பிரமாணத்திற்கு அழைக்கப்பட்ட நீங்கள் அதன்படி செய்ய வேண்டும் என்பதை யாக்கோப்பு சொல்லிக் கொடுக்கிறான். 2:12 சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய். எந்த பிரமாணம்? நியாய பிரமாணமா, சுயாதீன பிரமாணமா? சுயாதீன பிரமாணத்தால் நீங்கள் தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கு ஏற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இதை யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். 25 வாசிக்கலாம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறது மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். ஆமென். அப்ப எந்த பிரமாணத்தில் பாக்கியவானாக இருக்க முடியும்? வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணம் என்று நீங்களும் நானும் இருக்கக்கூடிய பிரமாணம். அதை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்றபடி கிரியை செய்ய வேண்டும். எப்படி? ஆரம்பத்திலே பார்த்தோம், மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம், 15 20 முடிய. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். ஆக அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாக இருந்து தன் செய்கைகளில் பாக்கியவனாக எவன் மாறுகிறான்? ஆவியின் கனியிலே எவன் சரியாக இருந்து அந்த ஆவியின் கனியை தினந்தோறும் நடைமுறைப்படுத்துகிறானோ அவன்தான் சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவனாய் அதற்கு ஏற்றபடி பேசி அதற்கேற்றபடியே செய்கிறவனாக இருக்கிறான். அவன்தான் பாக்கியவன் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அதைத்தான் இங்கு கலாத்தியருக்கு எழுதும்போது மீண்டுமாக வலியுறுத்துகிறான் பவுல். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாகையாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறிவிட்டது. மீதி இருப்பது யோசித்து பாருங்கள். ஆக நிறைவேறிய அந்த அன்பிலே அடுத்திருக்கக்கூடிய ஆவின் கனியை பின்பற்றுவோமானால் நாம் சுயாதீன பிரமாணத்தின் மூலமாக தீர்ப்படைய போகிறவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, தவறாக சொல்லிக் கொடுப்பவர்களை குறித்து யோசிக்க வேண்டாம். நீங்கள் சரியாக உள்ளே வாருங்கள். நீங்கள் வேதம் எடுத்து வாசிக்க வேண்டிய நிலைக்கு இன்று வர வேண்டும். நான் புதிய ஏற்பாட்டை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன். 27 புத்தகங்கள் இருக்கிறது. மத்தேயு புத்தகம் 28 அதிகாரத்தை உள்ளடக்கி இருக்கிறது. மார்க் புத்தகம் 16 அதிகாரத்தை உள்ளடக்கி இருக்கிறது. இப்படி நீங்கள் ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒவ்வொன்றாக பிரித்து பொறுமையாக நீங்கள் ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் 10 அதிகாரம் இல்லை, குறைந்தது 3 அதிகாரம், குறைந்தபட்சம் 1 அதிகாரத்தினாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் பொறுமையாக நின்று நிதானித்து வாசிக்க பழகுங்கள். காரணம், எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15 வாசிங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமென். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இப்போ 7ஆம் வசனத்தை வாசிங்கள். அதே 4:7. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஆமென். கவனிங்கள், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள்.
நான் வேதம் எடுத்து வாசிக்கும் பொழுது என் இருதயத்தை நான் திறந்து வைத்திருக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு பேசுகிறார். காரணம் 15 சொன்னதல்லவா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத ஆள் இல்லை. பரிதவிக்க கூடிய ஒருவர், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட ஒரு நபர் நமக்காக இருக்கிறார். அவர் பிரதான ஆசிரியராக இருக்கிறார். நாம் முட்டிகளை மடக்கும் போதும் வேதத்தோடு தனிமையில் அமரும் போதும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ என்ன செய்ய போகிறாய்? பாவத்தை விட்டு ஓய்ந்தவர்களாய் பரிசுத்தம் உள்ள வேதாகமத்தை கையில் எடுக்கும் பொழுது, ஆண்டவரே, குறைந்தபட்சம் பரிசுத்தத்தோடு வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும். நீங்கள் குறைந்தபட்சம் கேட்கும் பொழுது அவர் நிறைவை கொண்டு வந்து தருகிறவராக இருக்கிறார். இக்காரணம், நீங்கள் தேவனுக்கு பயந்த பிள்ளையாக மாற ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் மாற வேண்டும் என்ற தேவனிடத்தில் என்றாவது கேட்டது உண்டா? நாம் தேவனிடத்தில் முட்டிகளை மடக்கும் பொழுது என்ன கேட்கிறோம்? எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், இது பிரச்சனை, அது பிரச்சனை என்றுதான் நாம் பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே செய்கிறோம் என்றார். போம் என்றால் என்றாவது ஒரு நாள், ஆண்டவரே, எனக்கு இந்த பகுதியை சொல்லிக் கொடுங்கள், நான் பாவம் செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள், நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறீர்கள், எங்களையும் பரிசுத்தமாக இருக்க சொன்னீர்கள், இதோ இன்றிலிருந்து நான் பரிசுத்தமாக வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள். உங்கள் வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் மனதில் இருக்கவில்லை. உங்கள் வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. எனக்கு அந்த கிருபையை கொடுங்கள். அன்பு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் அன்பாக இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று யோவான் 13:34-35 சொல்லிக் கொடுக்கிறது. நான் அன்பாக இருந்து உங்கள் சீஷனாக இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறேன், ஆனால் முடியவில்லை. ஆண்டவரே, எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்கள். என் குடும்பத்தாரோடு வேதவசனம் சொல்லிக் கொடுக்கிறது. யோசுவா 24:15 சொல்வது போல, நானும் என் குடும்பத்தார் என்னவாம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லிக் கொடுக்கிறார். அதைத்தான் புதிய உடன்படிக்கையில் அநேகர் கொர்நேலியு சொல்லுகிறான். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான் என்று அப்போஸ்தலர் 10:2 சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே ஆண்டவரே, நானும் அதுபோல என் குடும்பத்தாரோடு உம்மை பற்றி கொண்டிருக்கிறதுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் மனைவி வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என் கணவன் வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிள்ளைகள் வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் என்று நாம் எப்பொழுது ஜெபத்திலே நம்மை முழுமையாக விட்டுக் கொடுக்கிறோமோ, வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, நீங்கள் கேளாததை அவர் தருவார். நீங்கள் கேட்டதை மாத்திரமல்ல, சாலமோன் கேட்டது ஞானத்தை தான், ஆனால் செல்வம் கூடவே வந்தது, ஐஸ்வர்யம். அதே போலதான் நாம் கேட்பது தேவனுடைய ராஜ்யத்தை. முதலில் ஆண்டவரே, நீங்கள் வாருங்கள் எனக்குள்ளே என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் கேட்காத அத்தனையும் இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுப்பார் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக தவறாக போதிப்பவர்களிடத்திலிருந்து வெளியே வருவதற்கு முன்பு நம்மை தவறாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் வேதம் எதிர்பார்க்கிறது. இன்னும் சில வசனத்தை வாசிக்கலாம். தீத்து புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 9-11 முடிய வாசிக்கலாம். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 ஒரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. ஆமென். ஆமென். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கூட்டி சேர்த்துக் கொள்ளுங்கள். முதலில் புத்தியீனமான தர்க்கம் உண்டாகும். ஆக அடுத்தது வம்ச வரலாறுகள் இருக்கும். நாங்கள் அப்படிப்பட்டவர்கள், இத்தனை ஆண்டு காலம் இப்படி பிரசங்கித்தோம், இப்படி இருக்கிறது என்றெல்லாம் பேசுவார்கள். அது என்ன கொண்டு செல்லும்? தர்க்கம், சண்டைகளை தான் கொண்டு செல்லும். அடுத்து நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதம், தசமபாகம், காணிக்கை என்கிற முறையை குறித்து சொல்லிக் கொடுப்பார்கள். முதலில் வம்ச வரலாறுகளை குறித்து பேசுவார்கள். நாங்கள் தான் சபையை கொண்டு வந்தோம், இந்த சபை இந்த பாறை மீதுதான் கட்டினோம் என்றெல்லாம் அங்கலாய்த்து பேசுவார்கள். அதற்கப்புறம் பார்த்தீர்கள் என்றால் தசமபாகத்தை குறித்து பெந்தோக சபைக்காரர்கள் பேசுவார்கள். இவைகள் எல்லாம் விட்டு விலகு என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறான், அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாய் இருக்கும் என்று சொல்கிறான். ஐயா, அவை வீணானது. நீ சுயாதீன பிரமாணத்திற்கு வந்து விடுங்களே, அங்கு இருக்கிறது அன்பு, எல்லோரையும் நேசிங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார் ஆவியானவர். காரணம், வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு, வேதத்தை புரட்டி தவறாக போதிக்கிற இடத்திலே 1க்கு 2 முறை நீங்கள் சத்தியத்தை சொன்ன பிறகு அவர்களை விட்டு விலகு என்று சொல்லிக் கொடுக்கிறான். அப்படிப்பட்டவன், அப்படி வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னவாக மாறுகிறான்? நிலை தவறி தான் எதிலே நிற்கிறோமோ அதிலிருந்து தவறி தன்னில் தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய்,
ஆக்கினை தீர்ப்பு உடையவனாய், வார்த்தை கவனித்துக் கொள்ளுங்கள், இதே வார்த்தை வேறிடத்தில் வருகிறோம். ஆக்கினை தீர்ப்பு உடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. எந்த ஆக்கினை தீர்ப்பு? வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆமென். யாருக்கு ஆக்கினை? யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை? இங்கே ரோமருக்கு சொல்கிறான், கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவராய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனால் ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு என்று தீர்ப்பு மூலமாக சொல்லிக் கொடுக்கிறான். தீர்ப்பு சொல்லும் பொழுது என்னவாம்? அப்படிப்பட்டவன் யாரு? வேத புரட்டனாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவன் ஆக்கினை தீர்ப்பு அடைவான் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக பிரியமானவர்களே, சத்தியத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். உங்களுக்கு புரியவில்லை என்றால் உங்களுடைய மூப்பர்களிடத்திலே கேளுங்கள். உங்களுக்கு சில காரியங்கள் தெரியவில்லை என்றால் நீங்க போய் கேளுங்கள். ஜெபத்தோடு போங்கள். கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு அதை கொடுப்பார். காரணம், உங்கள் இருதயத்தை குறித்து தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். விதண்டாவாதமாக இருக்கிறதா? வீணாக இருக்கிறதா? இல்லை. உள்ளம் கசிந்தவர்களாய், மனது உருகியவர்களாய், தேவனிடத்தில் எப்படியாவது கிட்டி சேர்ந்து விட வேண்டும் என்கிற சிலாக்கியத்தோடு இந்த மகள் இருக்கிறாரா என்று அவர் பார்க்கிற கூடியவர் தானே. அப்படி இருக்கும் பட்சத்துல எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் சரியாக அதை விளங்கிக் கொள்வதற்கு ஆண்டவரை யாரிடத்தில் செல்ல வேண்டும் என்று நீங்கள் தேடுவீர்களானால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாய், அப்போஸ்தலர் புத்தகம் சொல்வது போல அந்த பெரேயா பட்டணத்து மக்கள் வேதத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். எப்படியாம்? மனவாஞ்சையாய். ஆக மனவாஞ்சையாய் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நபராய், தினந்தோறும் காரியம் எப்படி இருக்கிறதா என்று அவர்கள் எப்படி வேதத்தை ஆராய்ந்தார்களோ அதே போல தினந்தோறும் நானும் வேதத்தை ஆராயக்கூடிய நபராக இருக்க வேண்டும். அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 2 முடிய வாசிக்கலாம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதிராலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். முதல் பகுதி என்ன சொல்லுகிறான் பேதுரு? பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால், தோன்ற போறார்கள் என்று சொல்லவில்லை, தோன்றி இருக்கிறார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அடுத்து, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். எப்படி சோதித்து அறிய முடியும்? ஐயா, நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்திருந்தால் தான் தசமபாகமோ காணிக்கையோ ஞானஸ்நானமோ புதிய உடன்படிக்கையில் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் அறிந்திருந்தால் தான், நீங்கள் வேதத்தில் தேவனோடு பிரியமாக இருந்தால் தான் மற்றவர்கள் சொல்லிக் கொடுப்பது சரியா தவறா என்பதை ஆராய முடியும், சோதிக்க முடியும். இன்று பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி தவறு என்று உங்களுக்கு எனக்கும் தெரிந்தது. நீங்கள் நானும் தேட ஆரம்பித்தோம், வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தோம், நமக்கு அது கிட்ட ஆரம்பித்தது. ஓ, இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்நானம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாகுமாரன் என்று சொல்லக்கூடிய இந்த நபர்கள் அத்தனை பேரும் அதை பிதற்றுகிறார்கள், வேத புரட்டராக இருக்கிறார்கள் என்று அப்பொழுதுதான் அறிந்து கொண்டோம். அதே போலதான் இங்கே சொல்லுகிறது. அந்த ஆவிகளை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் வேதம் எடுத்து வாசிக்கும் பொழுது தவறாக போதிக்கிறார்கள் என்று ஏதோ நாம் தவறாக சொல்லிவிடக் கூடாது. நான் சரியாக இருக்கிறேன் என்றால் நான் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது 1 யோவான் 2:27 சொல்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு சொல்லிக் கொடுப்பார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன், வாசியுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஆமென். எப்பொழுது வெளிப்படுத்துகிறார்? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் எவனோ என்ற கவனியுங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, நாம் ஏற்கனவே பார்த்தோம், மத்தேயு புத்தகம் 11:29 பார்த்தோம். நீங்கள் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். என் நுகம் என்கிற அந்த கட்டளையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால்
இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் எவனோ அவனிடத்தில் நான் அன்பாய் இருக்கிறேன். நீங்கள் அவர் கட்டளைகளை எப்பொழுது பின்பற்ற ஆரம்பிக்கிறீர்களோ அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லிக் கொடுக்கிறது, அவனில் நான் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆக வசனத்தை, கட்டளைகளை நீங்கள் கை கொள்வீர்களானால் உங்களுக்குத்தான் வேத வசனம் வெளிப்படும். வசனம் தெரிந்து வைத்திருப்பதனால் உங்களுக்கு கர்த்தர் யார் என்பது தெரியாது. இன்று பெந்தோஸ்து சபைகள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வசனங்கள் தெரியும், ஆனால் கர்த்தர் யார் என்று அவர்களுக்கு தெரிந்த வாய்ப்பில்லை. அதனால்தான் இன்று அவர்கள் 20-30 ஆண்டுகள் சபைக்கு சென்று கொண்டிருந்தும் தேவன் ஒருவர் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஞானஸ்நானம் என்பதை அவர்கள் உணர முடியவில்லை. ஆனால் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? நீங்கள் ஒரு கட்டளையாக இருந்தாலும் அதை 100% அப்படியே அச்சு பிசகாமல் பின்பற்றுகிறீர்கள். அதனால் தான் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இவ்வளவுதான் விஷயம். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் ஆண்டவரே என்று ஒருவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான். போதகரே, நீ சத்தியம் உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் ஆண்டவரே, ஒருவனை குறித்து உமக்கு கவலை இல்லை ஆண்டவரே என்று இயேசுவை குறித்து ஒருவன் சொல்லுவானால் அதே நிலைதான் நமக்கும். நான் சத்தியத்தை சரியாக பின்பற்றினேன் என்றால் தவறாக போதிக்கிறதை குறித்து நான் எப்பவுமே வெளியே வந்து விட்டுடுவேன். பிரியமானவர்களே, மீண்டுமாக பேதுரு யோவானுக்கு வந்து விடுங்கள். 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வந்து விடுங்கள். ஆக தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அறிக்கை செய்கிறோமா? இயேசு எனக்கு செய்த அற்புதங்களை அறிக்கை செய்கிறோமா? தொடர்ந்து வாசிக்கலாம். 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவங்க உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். செவி கொடுக்கும். ராஜன் பிரதர், கொஞ்சம் வீட்டுல போங்க பிரதர். வாசிக்கலாம் சிஸ்டர். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சக ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆமீன். ஆமேன். நன்றாக கவனியுங்கள். எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அது எந்த ஆவின்றதை அடுத்து ஆண்கள் சொல்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எப்பொழுது தேவனால் உண்டானீர்கள்? மீண்டுமாக யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், நீங்கள் ஜனத்தினாலும் மாத்திரமல்ல ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் ஆவியிலே பிறக்கும் பொழுதுதான் கர்த்தரோடு இடைபடுங்கள். மீண்டுமாக பிறக்க ஆரம்பிக்கிறீர்கள். மாம்சத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக பிறந்தீர்கள் அல்லவா? ஆக இங்கு மீண்டுமாக பிறப்பது எப்பொழுது தேவனால் நீங்கள் பிறந்தீர்கள் என்றால், நீங்கள் ஆவியிலே பிறக்கும் பொழுது நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். காரணம், தேவனால் நீங்கள் உண்டாயிருந்து மறுபடியும் பிறக்கும் பொழுதுதான் உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்கள் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். ஆனால் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் தான் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். அதைத்தான் கொரிந்தியர் பவுல் சொல்கிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிவிக்கிறோம் என்று சொன்னான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. அவன் உலகத்துக்குத்தான் செவி கொடுப்பான். இதனால் சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து இந்த பகுதியை முடிக்கலாம். 2 யோவான் 10-12 வாசிக்கலாம். 10 முதல் 12 முடிய. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராதிருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். ஆமென். நாம் ஆரம்பத்திலே சொன்ன வசனத்தை கடைசியாக பேசி முடிக்கிறோம். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், எந்த உபதேசம் என்பதை மேல் வசனம் 9ஆம் வசனம் சொல்லும், கிறிஸ்துவின் உபதேசம் என்று சொல்லும். ஆக அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமல் இருங்கள்.
ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், சிலர் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் பெந்தோகோஸ்து சபைக்கு செல்வார்கள். ஆனால் தங்களுடைய தகப்பனாரோ தாயாரோ இன்னும் பாரம்பரிய சபையில் இருப்பார்கள். பாரம்பரிய சபையில இருந்து ஒரு பாதிரியாரோ ஒரு நபரோ வந்து அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களோடும் உறவாடி கொண்டும் பெந்தோகோஸ்து சபைக்கும் சென்று கொண்டும் இருக்கக்கூடிய குடும்பங்கள் அநேகம் உண்டு. தங்கள் பெற்றோர்களை பகித்துக் கொள்ள முடியாது, தங்கள் பெற்றோர்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்கு தங்கள் தைரியம் இல்லாமல் இருக்கும். இந்த 2 வேலைகளையும் செய்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். இங்கே வசனம் சொல்கிறது, ஒருவன் உங்களிடத்தில் கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறது. காரணம், அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரைகளுக்கும் பங்குள்ளவனாக இருக்கிறான். பலிபீடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலையின் மீது என்ன இருக்கிறதாம்? 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19-20 வாசிப்பீர்களானால் அந்த சிலைக்குள் பிசாசு இருக்கிறது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக அதோடு பிசாசோடு ஐக்கியமா இருக்கக்கூடியவன் உங்க வீட்டிலே வந்து உங்களுடைய கை கொடுக்கிறான் என்றால் அவனுடைய துர்க்கிரைகளுக்கும் நீங்கள் பங்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள் தானே. வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற டைட்டிலே அவன் ஞானஸ்தானம் பெற்று விட்டு வந்தால் அவனிடத்தில் நீங்கள் கை குலுக்கி பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். ஆனால் யோசித்து பாருங்கள் உங்கள் நிலைமை என்னவென்று. அதனால்தான் அவன் 12ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறான், உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. இதையெல்லாம் வார்த்தைகள், முகமுகமாய் பார்த்து பேசி பழகக்கூடிய வார்த்தை விஷயங்கள். வெறுமனை எழுதிவிட்டு செல்வது எனக்கு பிரியமில்லை. அவன் சொல்லுகிறான், அவைகள் எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி உங்களிடத்திலே வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்புகிறேன். ஐயா, நீங்கள் யாரிடத்திலே பேசுவீர் என்ற தொலைபேசி விட முடிந்த அளவுக்கு நேரடியாக சகோதரிடத்திலே சென்று பேசுங்கள். எப்படி? காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனசில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்க வேண்டுமானால், நீங்கள் இயேசுவை முழுமையாக பெற்றுக்கொண்டு பூர்ண பிரமாணத்தில் இருக்க வேண்டுமானால் எப்படி சொல்கிறான்? உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன். எப்பொழுது? எதற்காக? உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. பிரியமானவர்களே, தவறாக போதிக்கக்கூடிய நம்மளிடத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பது நாம் முதலில் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய முற்பட வேண்டும். ஆரம்பத்திலே சொன்னது போல யோசியுங்கள், நான் வேதம் வாசிப்பதற்கு நேரம் ஒதுக்குறேனா, இல்லை நேரம் கிடைக்கும் போது வேதம் வாசிக்கிறேனா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். எல்லாவற்றையும் செவி வழியாக கேட்டுக்கொண்டிருப்பதை விட நீங்கள் என்று எந்தாவது ஒரு நாள் எப்பொழுது முட்டிகளை மடக்கி தேவனோடு அமரப்போகிறீர்கள் என்று நிச்சயித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வருகை மிக சமீபம். இந்த சிந்தனையோடு இதனுடைய அடுத்த பகுதியை இன்னொரு நாளில் பார்க்கலாம். நாம் ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கமும் அன்பும் உருவானவர். உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற விதத்திலே ஆண்டவரே, இந்த கூடுகையை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. இந்த கூடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் சிறுபிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் இந்த நாளிலும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் உலகத்தை விட்டு நாங்கள் எந்த அளவிற்கு பிரிந்து வர வேண்டும் என்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் நிதானித்து பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் உங்க வருகை வரும் வரை நாங்கள் உலகம் எங்களிடத்திலே இல்லாமல் கிறிஸ்துவுக்கு பிரியமானதை மாத்திரமே செய்யக்கூடிய பிள்ளைகளாய், அதிலே நாங்கள் நிலைத்திருக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் உங்களிடத்திலே தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீங்கள் அப்படியே எங்களை நடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களிடத்திலே ஏதாக இருந்தால் எங்களை மன்னித்து உமக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாய் எங்களை மாற்றி கொண்டு வாங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, வெறுமையாக்குறோம் ஆண்டவரே. இது அப்படியே ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord.